இறந்தவர்களை வைத்து மலிவான அரசியல் செய்கிறது தாவேகா என RS பாரதி தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான மற்றொரு முக்கிய செய்தி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் கரூர் பெருந்துயரத்தை வைத்து மலிவான அரசியல் செய்யப்படுகிறது என RS பாரதி தெரிவித்திருக்கிறார். CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும், ஒரு மனு இறந்தவரின் உண்மையான பிரதிநிதி அல்லது ஒருவரின் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம் எனவும், மற்றொரு முழுமையாக புரிந்து கொள்ளாத ஆவணங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் இது இறந்தவர்களை வைத்து மலிவான அரசியல் செய்யப்படும் சதித்திட்டம் எனவும் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இது மலிவான அரசியல் ஆதாயத்திற்காக துக்கத்தையும் சோகத்தையும் பொருட்படுத்தாமல் மோசடியின் பின்னணியில் உள்ளவர்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயரத்தை வைத்து மலிவான அரசியல் செய்யப்படுகிறது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு மனு இறந்தவரின் உண்மையான பிரதிநிதி அல்லது ஒருவரின் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், RS பாரதியுடைய குற்றச்சாட்டு என்ன, உங்க முழு விவரம்? ராதிகா, கரூரில் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவமானது நடந்தேறியதை தமிழகம் முழுக்க மட்டுமின்றி நாடு முழுக்கவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்தில் தன்னுடைய மகன் இறப்பை வைத்து சிலர் பணம் பறிக்கும் நோக்கில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக கிருத்திக் என்ற ஒரு உயிரிழந்த சிறுவனுடைய தாயார் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது கிருத்திக்கினுடைய அப்பா தான் வந்து வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இந்த புகாரானது தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பலரும் கிருத்திக்கினுடைய தாயாரை பிரிந்து அவருடைய தந்தை வாழ்ந்து வந்ததாகவும், அந்த பையனுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் RS பாரதியும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த குற்றச்சாட்டை முன்வச்சு பேசியிருக்காரு. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த சம்பவமானது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல வந்து இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுகள்ல வழக்கு போட்டிருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கரூர் TVK கூட்ட நெரிசல்ல CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், நாட்டின் உச்சநீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் முயற்சியாகும் எனவும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்காரு. ஒரு மனு இறந்தவரின் உண்மையான பிரதிநிதி அல்லாத ஒருவரின் பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மற்றொன்று அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஆவணங்களில் கையொப்பமிட தவறாக வழிநடப்படுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. தாக்கல் செய்யப்பட்ட இந்த நீதித்துறை செயல்முறையை கையாளும் நோக்கில் திட்டமிட்ட அரசியல் செயல் எனவும், மலிவான அரசியல் ஆதாயத்திற்காக துக்கத்தையும் சோகத்தையும் பயன்படுத்துவதற்கான ஆபத்தான முயற்சி அப்படின்னு ரொம்ப கடுமையாவே அந்த ட்விட்டர்ல வெளிச்சிருக்காரு. பொதுவா நீதிமன்றத்தின் மீது மோசடியாக தோன்றுவதை உச்சநீதிமன்றம் விசாரித்து அதன் பின்னணியில் உள்ளவர்களை தகுதியான கடுமையுடன் கூடிய கையாளும் என நீதிமன்றம் கையாளும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த ட்விட்டர்ல தன்னுடைய கடுமையான கண்டனங்களை அவர் பதிவு செய்திருக்காரு. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.